ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லைன்னா சாப்பிட்டீங்க. இன்றைக்கி தைப்பூச விரதம். இன்றைக்கி காலையிலேருந்து சீக்கிரமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி விளக்கு தட்டெல்லாம் தீ போட்டுலாம் வச்சு சாமி படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு இன்றைக்கி வேறு பௌர்ணமி. இன்றைக்கி நம்ம பௌர்ணமியில் அன்னதான சாப்பாடு வேறு ரெடி பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி தைப்பூசத்துக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடெலாம் செஞ்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 கிலோ அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி நான் காலையிலவே சமையல்லாம் முடிச்சிட்டேன். சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், கோஸ் கூட்டு, வடை, அப்பளம், பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அது மதியம் ரெடி பண்ணால் தான் ஈவினிங் ஆகிடும் அது ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணும். அதனால் காலையில் இந்த சமையல்லாம் முடித்து சாமிக்கு படைச்சாச்சு. பொண்ணு 48 நாள் விரதம் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. இப்போ சாமிக்கு இலையில சாப்பாடுலாம் எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். நீங்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? நாங்கள் படைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் தான் கோயிலுக்கு போக போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் தைப்பூச விரத சாப்பாடு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.